ஹலோ அஸ்லாம் வலைக்கம். லாங் டைம் நோ சே. எனக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கொலாப் வீடியோ. இப்போ எல்லா படமும் ஓடிடிலே வந்துடுது. ஆனால் தேட்டர் போய் அந்த பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அந்த பார்க்குற ஃபீலே தனி. அதனால எங்கள் ஹஸ்பண்ட் அதை மிஸ் பண்ணார். இப்போ தான் இந்த பாப் மொமெண்ட்ஸோட பாப்கார்ன் கேட் எங்களுக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. இது ஒரு DIY தியேட்டர் ஸ்டைல் பாப்கார்ன் கேட். உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் க்ளீன் அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் 2 சீசனிங் அவங்க கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் டூ இட். குக்கரில் பட்டர் போட்டாச்சு. இதோட இந்த கிட்டில் வந்து இப்போ என்ன இருக்குது பார்த்துடலாம். ஒரு கார்ன் கர்னல்ஸோட பேக்கெட் இருக்குது, 100 grams பேக்கெட்டு. அதோட 2 சீசனிங் இருக்குது, க்ரீம் அண்ட் ஆனியன் ஒன்று, மெக்சிகன் ஒன்று. பேக்கேஜிங் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பட்டர் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம அந்த கார்ன் கர்னல்ஸ் பேக்கெட்டு ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு அந்த குக்கரோட லிட் வந்து பேக்வர்ட் சைடில் மூடி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் தான் அங்கே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அந்த பாப்கார்ன் நல்லா பாப் ஆகிற சவுண்டு சூப்பராக இருக்கும். டடா, பாப்கார்ன் ரெடி. இப்போது இது ஒரு 2 பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 2 சீசனிங் இருக்குது. ஸோ 2மே தனித்தனியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2மே சீசனிங் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாப்கார்ன் நல்லா ஹாட்டாக இருக்கும் போது நம்ம அந்த சீசனிங்கை கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா அதை பாப்கார்ன் வந்து கோட் பண்ணிடும். அவ்வளோதாங்க நம்மளோட தியேட்டர் ஸ்டைல் பாப்கார்ன் ஜஸ்ட் ₹79 வீட்லேயே ஓடிடிலேயே ஃப்ரீயாக படம் பார்த்துட்டு அந்த பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு செம ஃபீல். என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துட்டு. ஸோ நம்ம நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய்.